வெல்கம் டு சேஷாத் வேவ். விஜய் டிவில ஒளிபரப்பாகி வரும் குக் வித் கோமாளி நிகழ்ச்சிக்கான வரும் வாரத்திற்கான ப்ரோமோ வெளியாகி இருக்கு. அதுல மணிமேகலை நிகழ்ச்சியிலிருந்து போனதை வச்சு புகழும் ராமரும் கிண்டல் செஞ்சுட்டு வராங்க. இந்த காட்சி தான் இப்போது இளையத்துல வைரலாகி வருது. ஒரு காலத்துல குக் வித் கோமாளி நிகழ்ச்சியை பார்த்தா மனக்கவலை எல்லாம் போகும் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் இந்த நிகழ்ச்சியை பார்க்க வந்தாங்க. ஆனா 5வது சீசன் தொடங்கியதுல இருந்தே பஞ்சாயத்தும் தொடங்கிருச்சுன்னு தான் சொல்லணும். அதுவரைக்கும் நடுவரா இருந்த செஃப் வெங்கடேஷ் பட் நிகழ்ச்சியில இருந்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் தயாரிப்பாளர், இயக்குனர் அப்படின்னு அடுத்தடுத்து விலகிக்கிட்டே தான் இருந்தாங்க. புது கூட்டணியோட 5வது சீசன் தொடங்கப்பட்டுச்சு. ஆனா நிகழ்ச்சி தொடங்கிய 2 வாரத்திலேயே இந்த நிகழ்ச்சியில கோமாளியா வந்த நாஞ்சில் விஜயன் திடீரென நிகழ்ச்சியிலிருந்து வெளியில போயிட்டாரு. அது மட்டும் இல்லாம இந்த சீசன்ல அதிகமான டபுள் மீனிங் வார்த்தைகள்லாம் அளவுக்கு அதிகமா யூஸ் பண்ணாங்க. அதிலும் ஒரு எபிசோட்ல ராமர் அசீதாவ ஒரு வார்த்தை சொன்னாரு. அந்த வார்த்தை பெரிய அளவுல விமர்சிக்கப்பட்டு வந்துச்சு. பொதுவா என்டர்டெயின்மெண்ட் நிகழ்ச்சி அப்படின்னா இங்க ஜாலியா எல்லாரும் பேசிக்குவாங்க. ஆனா முகம் சுளிக்கிற மாதிரி காட்சிகளை எதுக்காக இந்த சீசன்ல வெளியிடுறாங்க அப்படின்னு பலருடைய கேள்வியாவே இருந்துச்சு. காரணம் இந்த நிகழ்ச்சியை குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரை எல்லாருமே ரசிச்சு பாக்குறாங்க. அதனால இந்த மாதிரி ரெட்டை அர்த்தமுள்ள வசனங்களை பேசுறது தவறு அப்படின்னு சொல்லிட்டும், அதை ஒளிபரப்புறதும் தவறு அப்படின்னு சொல்லி கூறிக்கிட்டு வராங்க. அதே நேரத்துல ஒரு எபிசோட்ல சாலின் ஜோயா சரத் வடிவேல் போல வேடமிட்டு இருப்பாங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னா, அந்த கூடைய தூக்கி பார்த்து அதிர்ச்சி அடைய வச்சாங்க. ஜோயா ஒரு ஆணோட உடைய தூக்கி பார்க்கிறது எப்படி ஒரு சாத்தியம்? இதுவே ஒரு ஆண் இப்படி செஞ்சிருந்தா அது எவ்வளவு பெரிய பிரச்சனையா வரும் அப்படின்னு சொல்லி பலரும் கேள்வி எழுப்பியிருந்தாங்க. இந்த பிரச்சனைகளை எல்லாம் தூக்கி சாப்பிடுறது போல தான் இப்பொழுது மணிமேகலை மற்றும் பிரியங்காவோட பிரச்சனை பெரிய அளவுல பேசப்பட்டு விமர்சிக்கப்பட்டு வருது. மணிமேகலை நிகழ்ச்சியில இருந்து விலகியதற்கு காரணம் பிரியங்கா தான் அப்படின்னு ஒரு போஸ்ட் வெளியிட்டு இருந்தாங்க. அதுல என்ன தொகுப்பாளர் வேலை செய்ய விடாம தடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இருந்தாங்க. இந்த பிரச்சனை பெருசா பேசப்பட்டிருக்கிற நிலையில வரும் வாரத்திற்கான ப்ரோமோ இப்போது வெளியாகி இருக்கு. அதுல ரக்ஷனுடன் தொகுப்பாளரா புகழ் நிக்கிறாரு. அப்போது நீங்க போன வாரம் பார்த்திருப்பீங்க 2 பேர தூக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ராமர் என்னது 2 பேர தூக்கியிருக்கீங்களா? அப்படி சொல்லக்கூடாது. 2 பேர செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொல்ல, அதுக்கு புகழ் நீங்க என் தொகுப்பாளர் வேலையில ஏன் தலையிடுறீங்க? நீங்க இப்படியெல்லாம் பேசக்கூடாது. உங்களுக்கு பிடிக்கலன்னா வெளிய போங்க அப்படின்னு சொல்லி பேசுறாருங்க. அதிலும் புகழ் ஆக்டிவிட்டி அப்படியே மணிமேகலையே பிரதிபலிக்கிறது போலவே இருக்கு. இதனால விஜய் டிவி பிரியங்காவுக்கு ஆதரவா மணிமேகலை கிண்டல் செய்யும் வகையில ப்ரோமோ வெளியிட்டு இருக்காங்க. இந்த ப்ரோமோவுக்கு கீழே அதிகமான ரசிகர்கள் விஜய் டிவியை திட்டி கமெண்ட் செஞ்சுட்டு வராங்க. ஒரு காலத்துல இந்த நிகழ்ச்சியை பார்த்தா டென்ஷன் எல்லாம் போயிரும். ஆனா இப்போது இந்த நிகழ்ச்சியை பார்த்தாதான் டென்ஷனே ஆகுது. விஜய் டிவி ரொம்ப வன்ம குடோனா மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி நெட்டிசன்கள் கலாய்ச்சிட்டு இருக்காங்க. விஜய் டிவி பிரியங்காவுக்கு சொம்பு அப்படின்னு பல்வேறு கமாண்டும் குவிஞ்சுக்கிட்டு வருதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.